கிடா வாங்கியிருக்கீங்களா? ஆமாண்ணா. எவ்வளோக்கு முடிஞ்சீங்கண்ணா? 16 ரூபா சொன்னாங்க. 12,500 கொடுத்துருக்கு. எவ்வளோ? 400. இடம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 15 கிலோ இருக்கும்ண்ணா. 15 கிலோ. கரியாட்டு 15 கிலோ இருக்கும். பக்ரீத்துக்கா? பக்ரீத்துக்கு. எந்த ஊர்ண்ணா? நம்ம மேலப்பாளையம் லோக்கலில். இன்னைக்கு விலை கூட இருக்கா குறையா இருக்கா? பரவாயில்லாமல் இருக்கு. ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. வாங்க முடியா இருக்கு. கொடுக்கலாம். நன்றி. மூணாவது இது என்ன கிடா? சண்டை கிடாவா? குடும்பம் சொல்லுவாங்க. பக்ரீத்து வேண்டி கொண்டு வந்திருக்கீங்களா? இது உயிரிட எவ்வளோ இருக்கும் பாய்? 70 கிலோ. எங்கேருந்து கொண்டு வந்தியா? ஒட்டல் புது. சரி சரி. எவ்வளோ சொல்றீங்க பாய்? 55 ரூபா. 55,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? 45,000. நீங்கள் வியாபாரியா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9739498185. இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். வேறு வச்சிருக்கீங்களா? இருக்குண்ணா. சரி. இது என்ன கிடா? நாட்டு கிடாய். அது உயிரிட எவ்வளோ இருக்கும் பாய்? 55 கிலோ. 55 கிலோ. எவ்வளோ சொல்றீங்க பாய்? 40 ரூபா. 40,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? 38,000. இந்த கிடா வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வாரம் வாரம் வருவீங்களா? நம்மகிட்ட பண்ணையம் இருக்குது. இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்னு ஒரு பண்ணையம் இருக்குது. கொட்டல்புதூர்ல ஏஆர் காலேஜ் இருக்குல்ல, தெற்குமடத்தூர் ஏஆர் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 குட்டி நம்ம பக்ரீத்துக்குனே தனியாக போட்டு வளர்க்குறோம். எல்லாமே ஹலாலான முறையில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே நம்மகிட்ட குறை நீட்னஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். எந்த விதமான குறையும் இருக்காது. எந்த விதமான தெளிவான கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி 100% ஷுவராக கொடுக்கலாம். கொட்டல்புதூர் வரணும். விலையும் நம்மகிட்ட அவ்வளோதுலாம் வைக்க மாட்டோம். நம்மகிட்ட கரெக்டான விலையாக இருக்கும். இந்த குட்டி தோரணைனா தோரணைக்கு தான் ரேட்டு, கலர்னா கலருக்கு தான் ரேட்டு. எதுவுமே இது நம்மகிட்ட இந்த லோக்கல் நல்ல கலராக இருக்குல்லண்ணா. வெயிட்டேஜ் ஜம்முன்னு இருக்கும். வீட்டு முன்னாடி கட்டி வளர்ப்புக்கே சூப்பராக வளர்க்கலாங்க. தோட்டத்துக்கு கலையத்தலே கிடையாது. பல்லெல்லாம் எத்தனை பாய்? பல்லு இது வந்து 2 பல்லு தான் போட்டுருக்குது. இது 4 பல்லு. 4 பல்லு தான் ஹெவி சைஸான குட்டி அது. இல்லை நம்ம வைக்கிற கை வளர்ப்பு தீவனத்தில் தான். பக்ரீத்துக்கு வாங்கன்னா பொட்டல்புதூர் வரலாம். இது போக சண்டை போடுற கடாயும் இருக்குது. சண்டை கிடா. அதுக்கு தனியான செப்பரேட்டாக ஒரு தீவனமே வச்சு ஒரு மேப் போட்டே வளர்ப்போம். அதுக்கு செலவு நிறைய பண்ணணும். நிறைய இருக்கும். தோரணை நீச்சல் போடணும், வாக்கிங் இருக்குது. எல்லாம் நம்ம கரெக்டாக போட்டு மெயின்டைன் பண்ணணும். வேலை நிறைய இருக்கா? வேலை இருந்தால் தான் நமக்கு இது. நம்ம வந்து இது வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணணும். வேலையாக பார்த்து பண்ணோம்னா பேராது. அதுலேயும் ஒரு கலை இருக்கு. அப்படி தானே? சும்மா ஏனோ தானாலும் வளர்க்க முடியாது. பேர் சொல்லணும் கிட்டா. அந்த அழகு. அது என்ன கோயில் குடைக்காண்டி கொண்டு வந்தீங்களா? ஆமாம், விற்க தான் கொண்டு வந்தால் விற்கலை. அது உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிட 45 கிலோ இருக்கும். 45 கிலோ நாட்டுக்கிடா. நாட்டுக்கிடா எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 28 ரூபா சொல்லுது. 28,000. எவ்வளோ கேள்வி இருந்துச்சுண்ணா? 22 ரூபாய்க்கு ஆக்காங்க. 22,000. உங்களுக்கு கட்டுப்படி ஆகலையா? கட்டுப்படி ஆகும். எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 25 ரூபானா. 25,000. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பரா? 90 80 44 65 07. இந்த மாதிரி பெரிய நாட்டுக்கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். பௌத்தியத்துறை வியாபாரி.
எவ்வளோ கேட்டிய கொடு ஐயா, கையில் கொடு. பார்க்கட்டு கிடையாது, பார்த்துட்டு பொருத்தமாக கரெக்டாக இப்போ நை கிடையாது. இந்த கிடா எவ்வளோ சொல்றியா? கருத்து கிடா 29,000. எத்தனை பல்லு? 4 பல்லு. உயிரிடா எவ்வளோ இருக்குண்ணா? எவ்வளோ? 35 கிலோ. 29,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? 25,000 வந்தால் கொடுப்பியா? அந்த அது எவ்வளோக்குண்ணா முடிஞ்சு? 28,000. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போகிறாங்கண்ணா? ஆ சரி. அது உயிரிடா எவ்வளோ இருக்கும்? 40 கிலோ. 28,000க்கு போயிருக்கா கருத்தக்கிடா? எவ்வளோக்கு வாங்கினியா செங்கடாய்? 15,000. என்ன கோயில் கொடைக்காண்ணா? எங்கேண்ணா கொடை? சோலாப்பா பண்ணை ஸ்ரீவைகுண்ட பக்கம். இது எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 18,000. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சியா? 14,500. செங்கடானால ரேட்டு கூட தான் இருக்கும். கோயிலுக்கு நல்லா தெளிவாக பார்த்து வாங்குவீங்களா? சரிங்க. கிடா ஒன்று எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? கிடா ஒன்று 12,500. ஆ எத்தனை கிடா வாங்கியிருக்கீங்கண்ணா? எத்தனை? 4 கிடா. என்ன பல்லு எத்தனைண்ணா? பல்லு போடல. வளர்ப்புக்கா வெட்டுக்கா? கறிக்கடை. எந்த ஊர்ண்ணா? பரமன்குறிச்சி, திருச்செந்தூர் பக்கம். இன்னும் விலை கூட இருக்காண்ணா? கூட தான் அண்ணா. அண்ணா நீங்கள் நல்ல கறியாக தான் கொடுப்பீங்களா? ஓ சரி சரி. நல்ல இளங்கிடா கறி நல்லா இருக்கணும்னு பார்ப்பீங்கன்னா? ஆ சரி. குட்டி வாங்கியிருக்கீங்களா? என்ன வளர்ப்புக்கா கோயிலுக்கா? வளர்ப்புக்கா. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறியா? கடையம். அங்கேருந்து அங்கே வந்திருக்கியா? எத்தனை வாங்கினியா? ஒரு குட்டி வாங்க கடையத்துலேருந்து வந்தீங்களா? சரிண்ணா. எவ்வளோ சொன்னாங்க? 10,000. 8,000. 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கியா ஒரு கிடா குட்டி? சரி சரி. எத்தனை நாள் எத்தனை வருஷம் வளர்ப்பியா? திருப்பி விலைக்கு கொண்டு வந்துடுவியா? எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு 5 மாதம் வளர்ப்புக்கு? அவ்வளோதான். மாதத்துக்கு 1000 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும். சைடில் ஒரு வருமானம் அப்படி தானே? அதுக்காண்டி பார்க்குறேன். சரி சரி.
அந்த கிட்டா உயிரிடை எவ்வளோ இருக்கும்ண்ணா இந்த கடை இப்போ வெள்ளை கிடா உயிரிடைக்கு ஒரு 55 கிலோ இருக்கும். 55 கிலோ எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா? அவங்க 33 ரூபா 33,000. நீங்கள் எவ்வளோ கேட்டீங்கண்ணா? நான் 23 ரூபா கேட்டேன். 23,000 கொடுக்கலையா? அதோட மதிப்பு எவ்வளோ வரும்ண்ணா? 25 கிலோ வரும் கறிக்கு. அவ்வளோ 1000 ரூபா போட்டாலும் 25,000 ரூபா தான் வரும். 23 ரூபாய் கேட்டிருக்கு. நான் அதுக்கு 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். அது வெட்டதுக்கு. ஆமாம் எல்லாம் சரியா போச்சு. 1000 ரூபாய் கணக்கு விழுந்தாங்க. கேட்டாச்சும் அவங்க 1000 ரூபா கணக்கில் நீங்கள் கொடுக்க முடியாதுல்லண்ணா? முடியாது. நம்ம கடையில் 900 ரூபா தான் ரேட்டு. ஆமாம். அப்போ 25 கிலோவுக்கு எவ்வளோ ஆச்சு? 23,500 தான் ஆச்சு. 23 கேட்டாச்சு. அப்போ கையிலேருந்து கடா இல்லை தட்டுப்பாடுன்னு சொல்லி தான் கேட்டேன். இல்லைன்னா அந்த ரேட்டு கேட்க முடியாது. பார்க்க அழகாக இருக்குது. நல்லா இருக்கு. அவ்வளோதான். வெள்ளை கடை எல்லாரும் வாங்க மாட்டாங்க. அப்படியா? சரி. கலர் இருந்தால் கொஞ்சம் பாலிஷாக இருக்கும். வெள்ளை கடை நல்ல ரேட்டு தான். ஒரு 1000 ரூபா கூட கேட்காரு. ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய மாதிரி என்ன செய்யும்? சரி. ஐயா என்ன நல்லா போட்டோ எடுங்க. என்ன கிடா எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? கிடா வந்து 14 ரூபா தானே. 14,000. எவ்வளோ கேட்காங்கண்ணா? 12 ரூபாய்க்கு கொடுக்கலையா? கூட ஒரு 500 ரூபா வரணுமா? வந்தால் கொடுத்துருவோம். 13,000 வந்தால் கொடுத்துருங்க. இது பல்லு எத்தனைண்ணா? பல்லு போடலாம். வளர்ப்புக்கு ஏற்ற கிடாவா? சரி சரி. உயிர் இடம் எவ்வளோ இருக்குண்ணா? இடம் எவ்வளோ இருக்கும்? 14 கிலோ. 16 கிலோ. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது ஆலமரம். ஆலங்குளம். சரி சரி. எத்தனை கொண்டு வந்தியா? 10 ஒன்று. 10. 9 வித்தாச்சா? பார்த்து சொல்லுங்க. ஆமாம் எத்தனை சொல்லுங்க. கரையாவடைக்கான கேட்குறேன் கிளம்புவாங்க. யார் கேட்குறாரு? ஒரு 13 ரூபா. 12 ரூபா. நஷ்டம் வந்தாலும் கேட்க வேண்டியதான். நான் 14 ரூபாய்க்கு வாங்கினேன். 1000 ஒன்றரைக்கு தண்ணி தான் சொல்லுவேன். கடைசி ஆகிடுச்சு. இன்னும் எவ்வளோ முடிஞ்சு? 12 ரூபாய்க்கு தான் வச்சுருங்க. அப்படியா? உங்களுக்கு கையில் எவ்வளோ பிடிக்கும்? கொண்டு வாங்க. ஆடு நல்லா ஆடு கொண்டு வாங்க. 18 ரூபாய்க்கு கேட்டாட்ட நீங்கள் அப்படி கேட்கலாமா? அவங்க 15 ரூபாய்க்கு கேட்காங்க. ஆடு 18 ரூபாய்க்கு கேட்டு மல்ல கட்டிக்காங்க. கூட இந்த ஆடு 25 ரூபாய்க்கு தெரியும்.
நல்ல மனசோட சரி பிள்ளை கொண்டு போங்க கொண்டாட ஒரு 10 ரூபா எடு. கொண்டு போங்கன்னு சொல்லியாச்சு கொண்டு போங்க ஒரு 10 ரூபா சில்லறை உண்ணே வியாபாரம் தீரணும். அதுக்கு இல்லை நம்மகிட்ட வந்து இந்த கராரெல்லாம் இருக்காது சொன்ன ரெடி பைசா கையில் ஆமா சரி வாங்கிட்டு சொல்லுங்க பிடிச்சிட்டு போங்க பண்ணி என்ன அட்வான்ஸ் கொடுக்காத இதாகிங்க 16 ரூபா தான் போட்டுங்க. இல்ல 18 ரூபாய்க்கு கேட்கலாம் கேப்பா போட்டும் ஒரு ஒரு வேலை எதுக்கு 500 ரூபாய் கேட்க கூடாது. ஆமா ஆடு நல்லா போட்டும். எப்படி கட்டிய? ஆமா ஆமா 2000 ஒருத்தர் ஒன்று கேட்கல. ஆமா 500 கேட்டது 500 ரூபாய் சொல்லல 1000 சொல்லிருக்கேன். போட்டும் பார்த்து சொல்லு. 19 ரூபாய் கொடுங்க ஒண்ணு சொல்லணும் இந்தியா. ஆமா அவரும் போட்டு கொடுங்க. அவரும் கொண்டு போய் ஆமா இல்ல சொல்லிட்டு ஆமா ஒண்ணு சொல்லுங்க ஆடு 3000 தள்ளியா கொடுங்க ஆமா 3000 தள்ளி 20 ரூபாய்க்கு முன்ன விக்கும். போட்டுங்க அவ்வளோ 19 ரூபா தான் பிடிச்சிக்கோங்க போட்டுங்க சொல்லு அவ்வளோ ஆடு எதுக்கு நான் 500 கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். 20 ரூபாய்க்கு முன்ன ஆமா வைக்கணும் கொண்டு இல்ல பதினீங்க ஏன் கேட்கக்கூடாது. ஒரே அடியே நம்ம போட்டோம் ஒரே போட்டோம் போட்டோம் போட்டுவோம் ஆடு ஒன்று. உங்களுக்கு தாராளமா ஆமா பேட்டை போட்டு விடும் வேலையை போட்டோம். பேட்டை நாங்க ஆமா போட்டோம் பேட்டெல்லாம் போட்டு கையில 16 கேட்கக்கூடாதுன்னா பேட்டையை போட்டுக்கிடுவோம். இல்லையா ஆமா டிக்கெட் நாங்க தரோம் வாங்க வர்றாரு எவ்வளவு புள்ளிய பத்தி போயா அண்ணே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் சொல்லல மாட்டேன். இப்போ எனக்கு தாங்க ரெண்டே தாங்க கைத்தை தான் விட்டு பிடிங்களேன். எவ்வளோ சொல்லு மேலே 5 ரூபா வச்சு ஏய் நீ வேற கம்பெனி கிடா எவ்வளோ சொல்கிறாங்க? 2 கிடா 45,000. அது உயிரிட எவ்வளோ இருக்கும்? 20 கிலோ. 2 கிடா 45,000. பல்லு 4 பல்லு. சரி ரேட்டு கூட தான் சொல்கிறாங்க.